அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்னைக்கு நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போயரில் இருக்கிற செவ்வாய் தோசை ஆண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் எஸ் தர்மராஜ், படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க. இப்போ ஜேபிடபிள்யூ கான்ட்ராக்டராக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 1,00,000. பிறந்த தேதி 12/9/1994. நேரம் 11:30 PM. கிழமை திங்கள். ராசி விருச்சிகம், நட்சத்திரம் கேட்டை, லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் ஸ்ரீரங்கன், அம்மா பேர் சாந்தி. இவங்க போயரில் மஞ்சள் குளத்தை சார்ந்தவங்க. ஊர் சென்னை. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. காலிடம் ஒரு 2 சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு 3.5 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. ரெண்ட் ஒரு 15,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபேமிலி இன்கம் 2 லட்சம் தனியாக வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிகிரி முடிச்சு நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பி சரவணன், படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. சிவில் கான்ட்ராக்டராக ஓனாக சொந்தமாக பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 30,000. பிறந்த தேதி 13/11/1994. நேரம் 12:30 PM. கிழமை ஞாயிறு. ராசி மீனம், நட்சத்திரம் பூரட்டாதி, லக்னம் மகரம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க 2 அக்கா. 2 அக்காவுக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் பொன்னுச்சாமிங்க, அம்மா பேர் இந்திரா. இவங்க போயரில் மஞ்சள் குளத்தை சார்ந்தவங்க. ஊர் சேலம். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. நிலம் ஒரு 4 ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபேமிலி இன்கம் ஒரு 60,000 சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலி இருக்கிற மாதிரியும் டிகிரி முடித்த மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் பூபதி, படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க. சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 8/11/1996. நேரம் 12:45 PM. கிழமை வெள்ளி. ராசி கன்னி, நட்சத்திரம் அஸ்தம், லக்னம் மகரம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் சீனிவாசன், அம்மா பேர் ஜெயலட்சுமி. இவங்க போயரில் உப்பு குளத்தை சார்ந்தவங்க. ஊர் திருப்பூர். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. காலிடம் ஒரு 50 சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. வாடகை ஒரு 40,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பிஇ முடிச்சு இல்லை டிகிரி முடிச்சு நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் வரதராஜ், படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க. பில்டிங் கான்ட்ராக்டராக ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 3/2/2001. நேரம் 11:15 PM. கிழமை சனி. ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோஹிணி, லக்னம் துலாம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் சரவணன், அம்மா பேர் கவிதா. இவங்க போயரில் கரும்பு குளத்தை சார்ந்தவங்க. ஊர் திருப்பூர். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. 25 சென்ட். தோட்டமெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. 15 சென்ட் காலியில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. சத்தியில் ஒரு 5 சென்ட் இடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஃப்ளாட் ஒரு 12 சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு ஒரு 11.5 கோடி மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் நல்ல படித்த மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பி பிரவீன்குமார், படிப்பு பிடெக் சிவில் முடிச்சிருக்காங்க. இவர் கவர்மெண்ட் கான்ட்ராக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 1,00,000. பிறந்த தேதி 17/8/1996. நேரம் 3:40 PM. கிழமை சனி. ராசி கன்னி, நட்சத்திரம் உத்திரம், லக்னம் தனுஷ். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க 2 தம்பி. அப்பா பேர் பாஸ்கரன், அம்மா பேர் லட்சுமி. இவங்க போயரில் வேப்பங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் சென்னை. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. காலையில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஓன் ஃபேக்ட்ரி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க 70 சென்டில். எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு, நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் டிகிரி முடித்த மணமகளையும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சி அருண், படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. சிவில் இன்ஜினியராக ஒர்க் இருக்காரு. மாத வருமானம் 40,000. பிறந்த தேதி 18/8/1995. நேரம் 1:57 PM. கிழமை வியாழன். ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை, லக்னம் மிதுனம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் சந்திரன், அம்மா பேர் மணிமேகலை. இவங்க போயரில் ஜெடிபிளார் குளத்தை சார்ந்தவங்க. ஊர் சேலம். இப்போ போக்கியத்துக்கு தான் வீட்டில் இருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு, நல்ல ஃபேமிலி இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர் மயில்சாமி, படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சொந்தமாக பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 5/9/1996. நேரம் 4:20 PM. கிழமை வியாழன். ராசி ரிஷபம், நட்சத்திரம் மிருகசீரிடம், லக்னம் மகரம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் ராமசாமி, அம்மா பேர் ராஜாமணி. இவங்க போயரில் உப்பு குளத்தை சார்ந்தவங்க. ஊர் திருப்பூர். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. வாடகை ஒரு 15,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. காலிடம் ஒரு 10 சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிகிரி முடிச்சு நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எம் விஷ்ணு, படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க. சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 1,20,000. பிறந்த தேதி 27/9/2000. நேரம் 2:52 AM.
கிழமை செவ்வாய். ராசி சிம்மம், நட்சத்திரம் உத்திரம், லக்னம் கடகம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று. அப்பா பேர் வந்து முருகேஷ், அம்மா பேர் வந்து சத்யாவதி. இவங்க போயரில் பூசக்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து உடுமலைப்பேட்டை. சொத்து வரம் வந்து காடு ஒரு 8 ஏக்கரை இருக்குது, 2 வீடு இருக்குது, 3 சைட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு வந்து 10 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் என்ஆர் அசோக்குமார். படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க. எஸ்ஆர் பில்டர்ஸ்னு ஓனாக கம்பெனி வச்சுருக்காங்க. மாத வருமானம் 1 லட்சம். பிறந்த தேதி 14/5/1996. நேரம் 6 PM. கிழமை செவ்வாய். ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி, லக்னம் துலாம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் வந்து ராஜேந்திரன், அம்மா பேர் வந்து சரஸ்வதி. இவங்க போயரில் தண்டால் குளத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து கோயம்புத்தூர். சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது, காலிடம் ஒரு 5 சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி இருக்கிற மாதிரி டிகிரி முடித்த மணமகளையும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எல் கண்ணன். படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. பில்டிங் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 30,000. பிறந்த தேதி 5/7/1990. நேரம் 12:30 PM. கிழமை வியாழன். ராசி விருச்சகம், நட்சத்திரம் கேட்டை, லக்னம் கன்னி. இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து அக்கா 3 பேர். அக்கா 3 பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் வந்து லோகநாதன், அம்மா பேர் வந்து சாரதாமணி. இவங்க போயரில் தேரங்கல் குளத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து குன்னூர். சொத்துவரம் வந்து சொந்த வீடு 2 இருக்குது, காரியம் ஒரு 3 சென்ட் இருக்குது, வாடகை ஒரு 30,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும், இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும். நன்றி.